SS Cutie Craft. Hi friends, welcome to SS Cutie channel. நவராத்திரி ஸ்பெஷலாக 9 நாள் 9 வகையான கிராஃப்ட் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி வேக்ஸ் கிராஃப்ட், அதாவது வேக்ஸ் லட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வேக்ஸ் லட்டு செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா பட்டன் வேக்ஸ், இது பாலம் வேக்ஸ், பார் வேக்ஸ்னு கிடைக்கிது, பேராஃபின் வேக்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். க்ரையான்ஸ், முந்திரி, திராட்சை, கிராம்பு, பிக்சர் வார்னிஷ். இப்போ பட்டன் வேக்ஸ் போட போகிறோம். கொஞ்சமாக போட்டுட்டு, இது லட்டுங்க வந்து உங்களுக்கு ஆரஞ்சு கலர் வேணும் அப்படின்னா இந்த கலர் எடுத்துக்கோங்க. சாதாரண பூந்திலாம் இருக்கும், அது மாதிரி வேணும்னா எல்லோ கலர், நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் துருவிக்கோங்க. லட்டு பொறுத்த வரைக்கும் லட்டு செய்யக்குள்ளே ரொம்ப வந்து மெல்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா உதிரியாக ஒரு மாதிரி அது லட்டு உதிரியாக இருக்கும் பாருங்க, பூந்தி கல்கண்டு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் ரொம்ப மெல்ட் ஆகிடாமல் கொஞ்சமாக இந்த முத்தாக தெரியணும். அதுதான் இதோட ஸ்பெஷல். லட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் கை வந்து பொறுக்கிற சூட்லேயே இதை நம்ம லட்டு பிடிச்சிடணும். இப்போ ஃபுல்லாகவே மெல்ட் ஆகலை பாருங்கள். மற்ற எல்லா ஒர்க்குக்கும் நம்ம ஃபுல்லாக மெல்ட் பண்ணிவிடுவோம். இப்போ கொஞ்சம் நேரம் இந்த ஆறட்டும். இப்போ நம்ம அப்படியே லட்டாக பிடிக்க வேண்டியதான். இப்போ கையில் வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும், உதிரியாக தெரியறதுக்காக. அவ்வளோதான். இந்த வெளியில் இந்த கல்கண்டு மாதிரி தெரியும்ல, அதுக்காக இந்த வெள்ளை சிப்ஸ் அப்படி போடுறது ஃபைனலாக. இப்போ கை பொறுப்பு சூட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ லட்டு பிடிச்சிடலாம். இது மாதிரி லட்டு மாதிரி பிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா தெரியும், கல்கண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது எவ்வளோ பெரிய சைஸ் வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். இதை கல்கண்டு மாதிரி தெரியறதுக்கு தான் இந்த வெள்ளை கலர் சிப்ஸு. இப்போது கொஞ்சம் மைல்டாக சூடாக இருக்குது இல்லையா, இப்போ இந்த முந்திரி பருப்பை இதிலே வச்சு டச் பண்ணணும். இப்போ இது கொஞ்சம் வெளியில் வர மாதிரி இருக்கும், அதனால் இது நம்ம ஹீட் பண்ணி இதில் லைட்டாக டிப் பண்ணி எடுத்துடணும். அந்த முந்திரி பருப்பு இந்த லட்டுவோடையே ஒட்டிடும். ஈவனாக எல்லாம் செட் ஆகிடுச்சு. இதில் உங்களுக்கு ஷைனிங்காக வரணும், எறும்புலாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் வார்னிஷ் அடிக்கணும். அப்போ சக்கரைப்பாகு அந்த ஜீரா மாதிரி ஒரு ஷைனிங் கிடைக்கும், எறும்பும் வராது, வீணாக போகாது. இப்போ அழகான சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நம்ம ஐஸ்கிரீம், வடை, நார்த் இந்தியன் ஸ்வீட்ஸ், சவுத் இந்தியன் ஸ்வீட்ஸ்னு எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி வேக்ஸில் லட்டு எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். இது ஷாப்ஸ்லலாம் எங்கேயுமே வெளியில் கிடைக்காது. நம்ம வீட்டு கொலுவில் வந்து இதுமாரி வித்தியாசமாக செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது மாதிரி வித்தியாசமான கிராஃப்டுடன் நாளை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். SS Cutie Craft சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.